எங்களுக்கு உறுதுணையாக இருந்த உதயநிதிக்கு மக்கள் வேறு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இங்கே அவர் வர இயலாது. அவர் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். என்னுடன் அவர் உறுதுணையாக நின்றது போல் அவருடனும் நான் நிற்க வேண்டி வரலாம். அவனை எதுக்கு வச்சிருக்கானுங்கன்னு ஒண்ணுத்துக்கும் புரியல. வேற எங்கன்னா போனா அமுச்சு விடுங்க. எதுக்கு சார் வச்சுட்டு? காஞ்சிபுரம் மாவட்டம் குருவிமலையில் 62 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி 3 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் வகுப்பறை கட்டடத்தின் மேற்கூரை காரை பூச்சு பெயர்ந்து விழுந்ததாக பெற்றோர் கூறினர். என்னடா கட்டி வச்சுக்கிறீங்க? बोला ना तुमको पैचवर्क। இன்னும் எவ்வளவு பேட்ச்வொர்க் வச்சிருக்கீங்க? पूरा बुक पैचवर्क का ही है। पूरा बुक இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. பெரம்பூர்ல பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய இழுக்கு, காவல்துறைக்கு தலைகுனிவு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஏன்னா அது அந்த மாநிலத்தில் உள்ள மிக மோசமான சட்டம் ஒழுங்கு நிலைமையின் எடுத்துக்காட்டு. ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரை கொல்றாங்கன்னா அது காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு, கொலைகாரர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை என்பதை காட்டுது. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்கிலே நச்சுன்னு குத்துவேனா, இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? அப்போ பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் இங்க கடந்த 4-5 மாசங்களா மேலே அதுக்கு மேலே அதிகமாக போக ஆரம்பிச்சிருக்குது. கள்ளசாராய சாவு சொல்லவே தேவையில்லை. நீண்ட காலமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சின்ன பின்னமானதின் வெளிப்படையான அடையாளம் தான் கள்ளசாராய சாவு. போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்கண்ணா. ஊதி பெருசாக்குறா? நான் என்ன பலூனி ஆவறியா? டேய், பலூனி ஆவறியாடா? இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர். இப்போ நாளைக்கு மாயாவதி வராங்கன்னா நேஷனல் மீடியாவோட கம்ப்ளீட் அட்டென்ஷன் இங்கே திரும்பும். இப்போ தேசிய அளவில் பேசப்படும் அந்த விஷயம். தேசிய அளவில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு சந்தி சிரிக்குதுன்னு பேசுவான். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நான் இதை எங்க கொண்டு இந்த முடிச்ச போடுறேன்னா, ஆம்ஸ்ட்ராங்கோட கட்சி தமிழ்நாட்டில் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குக்கு லைஃப் த்ரெட் இருக்குன்றது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. ஆம்ஸ்ட்ராங்குக்கு லைஃப் த்ரெட் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் த்ரெட் இருக்கு. முகரக்கட்டியை பார்த்தாலே மூட விட்டு ஆகுதுடா, போடா. நீங்கள் ஏன் இதை சீரியஸாக எடுத்துக்கணும்னா, ஏதாவது அன்டுவர்ட் இன்சிடென்ட் நடந்ததுன்னா பழி டிஜிபி மேலேயோ ஐஜி இன்டெலிஜென்ஸ் மேலேயோ வராது, ஸ்டாலின் மேலே வரும். அண்ணாதுரையில உள்பாவாட காணாம போன கூட என்ன பிடிச்சுக்கிறாங்க. எங்க நிக்குதுன்னு புரியுது. இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? இதத்தான் என்ன மாதிரி இருக்கவங்க தொண்டை தண்ணி கிழிய கத்துறோம். என்ன பண்றது? அப்பவே சொன்னேன், கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. போய் சாணி உளவுத்துறையின் தோல்வி தான் சொல்றேன். 100% தோல்விங்க. 100% தோல்வி. இட்ஸ் 100% ஃபெயிலியர். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. நீ சட்டம் ஒழுங்கை பராமரிக்காம, கள்ளசாராய சாவுகளை தடுக்க முடியாம, லஞ்ச லாவணியத்தை தடுக்க முடியாம, ஊழல்ல மூழ்கி முத்தெடுத்துக்கிட்டு யார மூத்திரத்தை குடிக்க சொல்ற? உன்னதான் குடிக்க சொல்றேன். என்னத்தானா? நான் ஏன் மூத்திரத்தை குடிக்கணும்? எல்லா அட்டுவழியத்தையும் பண்ணிட்டு கடைசியில் இது திராவிட மாடல், சமூக நீதி, திராவிடியன் ஸ்டாக்னா உன்னுடைய எல்லா சாதனைகளும் நியாயங்களும் அடிபட்டு போயிடும். இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் வரட்டுக்கு வருமா? ஆளுங்கட்சியின் ஆதரவாளர்கள் என்ன பேசுறாங்கன்னா, அவர் ரவுடி தானப்பா, அவர் கட்ட பஞ்சாயத்து தானப்பா இப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு போய் ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட், இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. இப்படி நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு பேசுறது எப்படி சார் பாக்குறது? வச்சிருங்க, அது கட்சிக்காரன் உடன்பிறப்புகள் ஊபிஸ் பண்ற வேலை, 200 rupees ஊபிஸ் பண்ற வேலை பண்ணிட்டு போட்டு அவன் வேலையை அவன் பாக்குறான்.
நக்கல்யா அவனுக்கு 40க்கு 40 ஜெயிச்சதை உங்களால் கொண்டாடவே முடியலையே. ஓட்டு போட்ட மை காயில் 65 பேர் செத்துருக்கான் கள்ள சாராயத்தில். அசம்பிளி செஷன் நடக்கும்போது அது நடக்குது. ஒரு 10 நாள் கொஞ்சம் கேப் விட்டா இன்னொரு பெரிய சம்பவம். தலித் லீடர் ஸ்டேட் பிரசிடென்ட் கில்டு. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. முதலமைச்சர் கீழே தான் காவல்துறை இருக்குது. அப்ப முதலமைச்சர் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவன்னாரு. எங்க போச்சு இரும்பு கரம்? இனிமேல் யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சினா இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன், நான் சர்வாதிகாரியா மாறிடுவேன் நான் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அந்த இரும்பு கரம் துருப்பிடிச்சு போச்சா? இப்போதும் அதே டயலாக் அந்த எழுதி கொடுத்தவன் தான் திருப்பி இப்போ எழுதி கொடுத்துருப்பான் போல இருக்கு. நாங்கள் தான் இந்தியாவிலே பெஸ்ட்டு கவர்மெண்ட்டு, உலகத்திலே நாங்கள் தான் பெஸ்ட்டு கவர்மெண்ட்டு, சமூக நீதி, திராவிடியன் மாடல், இதெல்லாம் வந்து இன்னைக்கு நெகட்டிவாக திரும்புது. விடுங்கண்ணா. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இந்த சமூக நீதி, திராவிட மாடல் எப்பயாவது ஒரு தடவை சொல்லிட்டு போலாங்க. வாயை திறந்தா அதை சொல்றதுன்னு போது கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. வேற ஏதாவது வித்தியாசம் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அது உலகத்திலே தேனும் பாலும் தமிழ்நாட்டில் தான் ஓடுதுன்ற மாதிரியும், ஸ்பெயினில் வந்து எங்களை பார்த்து சிஸ்டம்ஸை காப்பி அடிக்கிறாங்க, எங்களை பார்த்து நல்ல திட்டங்களை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, அது நல்லதுன்றதும். பழனிசாமி, நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காவிய தாங்க. வாங்க, எம்பிட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷக்கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. கீர் ஸ்டாமர் பிரிட்டனில் ஜெயிச்சதுக்கு காரணம் அவருடைய வாக்குறுதிகளில் மதிய உணவு அப்படி இப்படிலாம் திமுக மேனிஃபெஸ்டோலேருந்து எடுத்தான்ற மாதிரியான அபத்தமான சொல்லாடல்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து இந்த அரசின் மீது உளவியல் ரீதியாக பலருக்கும் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடு. ஆளக்கூடாது மாப்பு. அது வந்து எல்லாத்தையும் நாங்க தான் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, அது நல்லா இருக்க வரைக்கும் ஓகே. ஏதாவது சறுக்கும் போது திரும்ப வச்சு செய்யறாங்க எல்லாரும், அவ்வளவுதான். 3 வருஷமா தலித்துகள் மீதான அட்ராசிட்டிஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பதில் சொல்ல போகுது? பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கூர். ஏன் இப்போ கோவம் அதிகமாக வருதுன்னா, நீங்கள் இந்த 3 வருஷமா நாங்கள் தான் உலகத்திலே உத்தமர்கள், இப்படி ஒரு கவர்மெண்ட்டே இந்தியாவில் இல்லை, உலகத்தில் இல்லை, எங்களை பார்த்து ஸ்பெயின் காப்பி அடிக்கிறான், இங்கிலாந்து காப்பி அடிக்கிறான், அவன் காப்பி அடிக்கிறான், இவன் காப்பி அடிக்கிறான், எங்களை ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் கூப்பிட்டாங்கலாம் சொன்னீங்க இல்லையா? அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.